அரியாலை சேத்துப்பாத்தி மயானத்தில் இடம்பெற்ற ஸ்கேன் பரிசோதனைகள் தொடர்பான இறுதி அறிக்கை எதிர்வரும் 3 வாரங்களுக்குள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார். சேத்துப்பாத்தி இந்து மயானத்தில் மேலதிகமாக புதைகுழிகள் இருக்கின்றனவா என்று அறிவதற்கான தரையை ஊடுருவும் ரேடர் அமைப்பின் மூலம் ஜிபிஆர் ஸ்கேன் செய்யும் நடவடிக்கைகள் 2 தினங்கள் இடம்பெற்றன. இந்த பணிகள் நேற்று முன்தினத்துடன் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் இது தொடர்பிலான அறிக்கைகளை எதிர்வரும் 3 வாரங்களுக்குள் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்படும் என சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார். இதேவேளை செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து சிசு ஒன்றின் எலும்புக்கூட்டு தொகுதி யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் நேற்றைய தினம் புதன்கிழமை அகழ்ந்தெடுக்கப்பட்டது. செம்மணி மனித புதைக்குழியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டங்கட்டமாக 41 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் சிறுவர்கள் சிசுக்கள் உள்ளிட்ட 133 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இதுவரை 147 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 16 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட 2ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி அகழ்வு பணிகள் இன்றைய தினம் புதன்கிழமையுடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு எதிர்வரும் 21ஆம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.